எங்க இங்க வந்த? நான் என் புருஷன் வீட்டுக்கு வந்தேன். நானா புருஷன்? பின்ன நானே புருஷன் இடிப்பேன். நீங்க தான் புருஷன், நான் பொண்டாட்டி. அத்தான் மனசால உங்களை வரிச்சதுக்கு அப்புறம் எப்படி நான் உங்களை பிரிஞ்சிருக்க முடியும்? அதான் எங்க அப்பாவுக்கு தெரியாம ஓடி வந்துட்டேன். ஆமா, நம்ம கல்யாணம் எப்ப? ஏன் உண்மைன்னு இருக்கீங்க? எனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, குணம் இல்லையா? எல்லாம் இருக்குது. கொஞ்சம் லூசோன்னு நினைக்கிறேன். ஐயோ, கொஞ்சம் இல்ல, முழுக்க லூஸ் தானா? கல்யாணம்னா எல்லாம் சரியாயிடும்னு அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க, புத்தி தெளிஞ்சிரும். அப்புறமா நீங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஐயோ, பராசக்தி. ஐயா, என் பேர் ஒண்ணு பராசக்தி இல்ல, லூசு லூசு. நான் லலிதா. லலிதா. ஹாய் கிருஷ்ணா, நான் கொஞ்சம் குடிக்கிறேன். நீ இதெல்லாம் குடிக்க கூடாதுமா. உனக்கே இது, உனக்குதான் பறவையிலேயே கிக்கு இருக்குது. மனாவாரியா உளறிய இது வேற. பாரு, இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன லவ் பண்ணுங்க? எனக்கு உன் மேல லவ் வரலையே. எனக்கு உங்க மேல லவ் வந்துடுச்சு. ஒண்ணு செய்யலாமா? எனக்கு லவ் வந்துடுச்சு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். நீ ரொம்ப குழப்பற. நீ என்ன குழப்பம்? ஐயோ, என்ன தொடர? ஆமா, தொட்டால லவ் வரும், அதனால தொடறேன். தொடக்கூடாது. தெய்வீக காதலர்கள் தொடலாம். பாரு, நான் சொல்றது கேளு. கல்யாணம் ஆகாத பொம்பளையும் சரி ஆம்பளையும் சரி ஒருத்தர் தொடவே கூடாது. தொடாம பேசிக்கிட்டே இருக்கலாம், தொடக்கூடாது. கூடாது. கொஞ்சம் கையை எடுக்கிறீங்களா? தொட்டுட்டா இல்ல? ஐயா, என் மேல உங்களுக்கு லவ் வந்துடுச்சு இல்ல? ஒண்ணு செய்வோமா? என்ன? எனக்கு எப்படியாவது உன் மேல லவ் வருதான்னு பாப்போம். எப்படி எப்படி? இந்த ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு எல்லாருமே ராத்திரியில சந்திச்சு பேசிதான் காதலர்களா மாறி இருக்காங்க. நாம ராத்திரியில சந்திச்சு பேசி பார்ப்போம். சரி சரி. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நல்ல உச்சி வெயில்ல உங்க வீட்டுக்கு வரேன். நீங்க வாங்க, நான் கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு வெளியிலே உட்கார்ந்துருக்கேன். லூசு லூசு. நான் தூங்க மாட்டேன். ஐயோ, திறந்த கதவு வழியாவா காதலா வருவான்? சௌரேறி குதிச்சுதான் வருவான். ஐயோ, செவரேறி குதிக்க போறீங்களா நீங்களா? நல்ல வேடிக்கையா இருக்குல்ல? சங்கத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்று காலட்சேபம் செய்வதாக இருந்த மார்க்கண்டேய தீட்சிதர் அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போனதால் வர முடியவில்லை. அவருக்கு பதிலாக செல்வி ஆண்டாள் அவர்கள் காலட்சேபம் செய்வார்கள். திமிக்கிட்ட திமிக்கிட்ட வாசமிருதங்கம், திமிக்கிட்ட திமிக்கிட்ட வாசமிருதங்கம், பிரம்மானந்த ஹரே கஜானன தாண்டவ நிருத்ய ஹரே, கஜானன தாண்டவ நிருத்ய ஹரே. மகாஜனங்களே, இன்று விஸ்வாமித்திர கதையை நான் சொல்ல போறேன். விஸ்வாமித்திரர் யார்? அவர் முன்காபக்காரர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவருடைய தவம் எப்படிப்பட்டது? இன்னைக்கு தலைமை வகித்துள்ளார்களே பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளை, அவர்களின் உறுதியை போன்றது. அவர்கள் தலைமையில் கதை சொல்லும் வேறு பெற்றதற்காக நான் பெருமைப்படுகிறேன். பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளை போல் உறுதி படைத்த விஸ்வாமித்திரனை மேனகை தன் நாட்டத்தால் கவர முயற்சிக்கிறார். அவளால் கவர முடியுமா? முடியாதா? முடியும், நிச்சயமாக முடியும். அவள் தேவலோகத்து பெண்ணாயிற்றே. என் வாழ்க்கையில் உங்களை போன்ற ஒருவருக்கே மாலை சூட்ட வேண்டும், மணாளனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் மானசீக காதலி ஆண்டாள். முதலாளி ஓட்டு போட்டுக்கிட்டு ராத்திரி நேரத்துல வெளியில போறாரு. டைரி எழுது. டைரியில் எதுக்கு எழுதணும்? சங்கரம் பையன் இருக்கான், அவங்கிட்டே சொல்லு. சங்கரா, அரே சங்கரா, சங்கரா, முதலாளி வெளியில் போற எழுதுங்க. இவன் குருவ
உங்களுக்கு மிஞ்சின சிசினா இருப்பான் போல் இருக்க. உமா சிரிக்கிறதா இருந்தா சொல்லிரு, தலைய தூக்கி தூக்கி போடுது. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆமா, எத்தனை நாளைக்குதான் இப்படி அர்த்த ராத்திரியில திருட்டுத்தனமா சந்திக்கிறது? கொஞ்ச நாளைக்கு தானே பொறுத்துறேன். நீங்களா? ஆமா, எந்திரிங்க, பயப்படாதீங்க. எந்திரிங்க. ஆமா, ஏன் என்ன இடத்துல? இல்ல, உன்னை பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன். போய் சொல்றீங்க, தங்கச்ச பாக்க வந்தீங்க. உட்காருங்க, 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 உட்காருங்க. தங்கச்சி, ஐயா, எந்திரி. தூண்டு இல்ல, மீன் உழுது போச்சு. ஓ, சாரி, பரமசிவம் புள்ள இல்ல, நம்ம வீட்டுல வந்திருக்காரு. சும்மா கலைஞ்ச தலையை சீவிக்கிட்டு, கண்ணுக்கு மை வச்சுக்கிட்டு, சும்மா கவர்ச்சியாவா? நீங்க இந்த நேரத்துல எங்க வந்தீங்க? நீங்கதான் ஆண்டாளோட அம்மாவா? இப்படிலாம் சொன்னா எனக்கு பொல்லாத கோவம் வரும். நான் ஆண்டாளுக்கு அம்மா இல்ல, அக்கா. தப்பு தப்பு. ஆண்டாளுக்கு முன்னால பிறந்துங்களா? ஆமா, உங்ககிட்ட பன்னீர் போயில இருக்குது. அது ராஜாஜி சீவல் கடையில இருக்கு. வீட்டுக்கு வந்தவங்கிட்ட புயலா இருக்கா சீவல் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு வாங்க. ஒண்ணு இல்ல, ஆசீர்வாதம் என்ன அடுக்கும். மாயாண்டி, என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? ஐயாவுக்கு போன் விட்டா பீடா கொண்டா ப்ரோ. விவஸ்தை இல்லாம வாங்க உக்காருங்க. ஐயோ, என்னங்க இது நெத்தியில? புருவங்க. இல்லைங்க. எனக்கு புருவம் இல்லையா? காயங்க. ஆமாங்க. ஏங்க காயம்? எங்க வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 5 தெருவை தாண்ட வேண்டி இருக்குது. ஒரு தெருவுல போலீஸ், ஒரு தெருவுல நாய், ஒரு தெருவுல பொறிக்கிங்க. எல்லாரும் சேர்ந்து போட்ட காயங்க. கொஞ்சம் இருங்க, இந்த வாரேன். இருக்கட்டும். ரஞ்சனையா, என்ன மாதிரியே இவ்வளவு ஒரு பெரிய பக்த போல இருக்கு. இல்லைன்னா கதா காலட்சேபம் பண்ண வராதே. நமக்கு பொருத்தமான ஜோடி தான் ஆஞ்சநேயா. என்னையா, எனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் உன் செயல் தான்ப்பா. இருங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுங்க. என்னங்க இது அறியாத பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க? ஆஞ்சநேயன் சத்தியமா சொல்றேன், ஆண்டாள் 52 வயசான எதையும் அறியாதவன் தான். போங்க. இப்ப எப்படி வந்தீங்க? அன்னைக்கு உன்ன கதா காலட்சேபத்துல கண்டனா, அதுல இருந்து எனக்கு ஒரே கனவு. அந்த கனவு தான் என்ன இங்க கொண்டாந்து விட்டுருச்சு. எனக்கு கூட அப்படித்தாங்க. உங்க லெட்டரை படிச்சதுல இருந்து ஏங்க எழுந்துட்டீங்க? எனக்கு எழுந்திருக்க தெரியுங்க. உட்காருங்க. இந்தாங்க போன்விட்டா குடிங்க. நிக்கிறேன். உட்காரு. வேற ஏதாவது தேவையான கேட்டு போல நிக்கிறேன். வேணும்னா கூப்பிடுறேன் போ. அப்போ நான் வர மச்சான், வீடாங்க இருக்கு. பாவா ஆண்டாளு, அவன் என்ன மச்சான்றான், நீ பாபான்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரெண்டும் ஒண்ணுதான் பாவா. நீங்க 2 பேரும் ஒண்ணா? போன்விட்டா குடிங்க. நீ குடி. இல்ல, நீங்க தான் முதல்ல குடிக்கணும். குடிங்க. ஆஞ்சநேயா, எல்லாம் உனக்கு தான். எல்லாத்தையும் குடிச்சிட்டீங்களா? எனக்கு மிச்சம் வச்சு பழக்கம் இல்ல ஆண்டாளு. போங்க பாவா, கொஞ்சமாவது வைக்கப்படாது. எதுக்கு? அதுக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒண்ணுமே புரியல உங்களுக்கு? ஆமாங்க, நான் ஒரு மடையன். இப்ப எதுக்கு அதெல்லாம்? பீடா. ஆண்டாளு, நீங்க இனிமே எதை கொடுத்தாலும் என் கையில கொடுங்க. என்னங்க பாவா இது? என்ன போய் வாங்க போங்கங்கிறீங்க. எப்படிங்க கூப்பிடுறது? செல்லமா பாப்பா அப்படின்னு கூப்பிடுறா. ஆண்டாளு, பாவா. ஆஞ்சநேயா, இத்தனை வருஷமா என் மனசை கட்டுப்பாடு பண்ணி வச்சிருந்தேன். எத்தனையோ பேர் என்ன கட்டிக்கன்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் என் மனசு இழகாதது. உன் கடுதாசியை பார்த்த உடனே இழையிடுச்சு. ஆண்டாளு, நீ ஏதோ மை வச்சு எழுதியிருக்க. போங்க பாவா, மை இல்லாம எழுத முடியுமா? அது வந்து சாதாரண மை இல்ல, வசிய மை. பாவா, நீங்க இனிமே அடிக்கடி இங்க வந்து போகணும். ஆண்டாளு, ஆனா
நான் இங்க வந்து போறது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் வரட்டுமா? நிஜமாவே போறீங்களா? ஐயோ, ஏங்க? ஏன் இழுக்கிற? ஐயோ, நான் ஒண்ணும் இழுக்கலையே. இழுத்தது யாரு? அப்பா, என்ன ஒரே மயக்கமா இருக்குது? நீங்க போட்டது கிமாம் வீடா? பழக்கம் இல்லைன்னா லேசா சுத்தும். லேசா இல்ல, பேயா சுத்துது. ஐயோ, நான் வேணா உங்க வீடு வரைக்கும் துணைக்கு வரட்டா? ஐயோ, வீட்டுக்கு தெரிஞ்சுடுமே. மயண்டி, மயண்டி. இந்த பாரு, ஐயாவே வீட்டுல கொண்டு விட்டுட்டா. ஏற்கனவே நான் பயந்தவன். இருட்டுல இவனை கண்டா என்ன பயப்படுவேன்? நான் தனியா வீடு போய் சேர்றேன். பாவா, அடிக்கடி வாங்க. பாப்பா, வரட்டுமா? வாங்க. சீக்கிரம் சீக்கிரம், எவ்வளவு நேரம்? முடிச்சுட்டேன். கடைசி முடி. பின்னல் போட்டு கையில பின்னல் விழுந்துருச்சு. தலைய பின்ன சொன்னா கையை ஏன் பின்ன? நீ என்ன சொன்னாலும் நடக்காது. உனக்கு தெரிஞ்சத பாரு. பாரு, என்ன பாரு? சனியன 4வது 3வது எந்த நேரத்துல புதுசாக இருக்க மச்சான், உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயே கிடையாது. இவ்வளவு பேர் முன்னாடிதான் பேசணுமா? நான் ரகசியமா சொல்றேன், கேளுங்க. என்ன சார் செய்யறது? நான் யாரை எடுத்துக்கிட்டு போறது? ரெண்டுல யாருன்னு தெரியும். ஒண்ணு செய்யணுமா? ஆள் கூட எடுத்துட்டு போவோம்.